வளமாய் வளமாய் வாழ்க. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை பற்றி இன்று பேச இருக்கிறோம். பொங்கல் திருநாள் என்பது நாம் காடுகளில் அலைந்து திரிந்து நாடோடியாக வாழ்ந்த காலத்திலிருந்து அங்கே ஏற்பட்ட விலங்குகளிலிருந்தும் பல இயற்கை சீற்றங்களிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள சமவெளிக்கு மக்கள் புலம்பெயர்ந்து அங்கே தனக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் விவசாயம் தொடங்கி புது நாகரிகத்தை உருவாக்கிய விவசாய குடிமக்கள் இந்த நாகரிகத்தை உருவாக்க துணையாக இருந்த சூரியனுக்கு நன்றி சொல்லும் நாள். அதோடு இல்லாமல் தனக்கு உதவியாக இருந்த அனைத்து ஆடு மாடு கோழி பசு அதாவது மாடு என்று எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு திருநாளாக இதை கொண்டாடுகிறோம். முதலில் நாம் பொங்கல் வைத்து பொங்கல் பொங்குவது நமக்கு எல்லோரும் குளவை என்று சொல்வார்கள். நாக்கை மடித்து இந்த சூரியனுக்கு நன்றி சொல்லி எல்லோரும் ஒற்ற குரலில் சந்தோஷமாக இந்த நாளை வரவேற்பார்கள். காலையில் இப்படிப்பட்ட நல்லாளில் எல்லா மக்களும் ஒன்று கூடி எல்லோருக்கும் இனிப்பு வழங்கி சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். இது சூரியனுக்கு மட்டுமல்ல, சந்திரனுக்கும் அதாவது மழையை கொடுத்த இந்திரனுக்கும் நமக்கு இரவில் வெளிச்சத்தை உருவாக்கி கொடுத்த சந்திரனுக்கும் இதற்கு நன்றி சொல்வார்கள். இப்படி எல்லா மக்களும் கூடி சூரியனை வணங்கி, அதுபோல் மழைக்கு காரணமான இந்திர பகவான் என்று சொல்கிறார்கள், அதுபோல் இந்திர பகவானை வணங்கி எல்லா நமக்கு உதவிய எல்லா உயிரினங்களையும் வணங்கி இதற்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக புத்தாடை அணிந்து அன்று முழுவதும் இனிப்பு சுவை கரும்பு சுவைத்து பனங்கிழங்கு என்று சொல்வார்கள். அது மிகப்பெரிய புரோட்டீன் சக்தி உள்ளதாக பிற்காலத்தில் சொல்கிறார்கள் என்று எல்லா நல்ல உணவுகளை இயற்கை உணவுகளை உண்டு மகிழ்வார்கள். பண்டிகை என்பது எல்லா மக்களும் ஒன்று கூடி சந்தோஷமாக தன்னுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தும், அதாவது நல்லது தீயது எல்லாம் மறந்து எல்லோரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது என்று நம்ம கூறலாம். அது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அதனுடைய முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் இனிப்பு வழங்கி எல்லோரும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி ஒற்றுமையாக இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி நலமாய் வளமாய் வாழ்க.